முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜிலேருந்து பார்த்துருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பிரித்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு வீடியோஸை போட்டுகிட்டே இருக்கும். வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகளில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் எளிமையாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முந்தினத்தை தான் நம்ம ஒரு சைக்காலஜி வீடியோ பார்த்துருப்போம், நேற்று ஒரு மேக்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். இப்போ வந்து திருப்பி ஒரு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், இது வந்து லாஸ்ட் இயர் உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம்லேயே கேட்ட ஒரு கொஸ்டின் தான். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் இந்த டயல் ஆஃப் த டெலிஃபோன் கேட்குறாங்க. டெலிஃபோன் எண் சுழற்றில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கற் பலன் காண்க. ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆனால் லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர விடையை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் into 10 யாராவது போட்டிருப்பாங்க, சாமர்த்தியசாலி. ஆனால் கிடையாது. இன்ட்டு என்ன 0. நம்மக்கிட்ட என்ன நம்பர்லாம் இருக்கும், 0லேருந்து 9 வரையும் இருக்கிற நம்பர் தான் டெலிஃபோன் டைனில் இருக்கும். 10ன்ற நம்பர் வந்து 1 0வும் சேர்ந்ததுனால வர்றது தான். அப்போ எல்லா நம்பரையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 0. ஏன்னா எவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனலாக 0வோட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வந்துடும், 0. ஸோ ஆன்சர் நன் ஆஃப் திஸ். இது ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எஸ்ஐலே கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஏ என்பவர் பிஐ விட 3 வயது பெரியவர். அப்போ ஏ என்பவர் யாரை விட பெரியவரா, பிஐ விட எத்தனை வயசு பெரியவர், 3 வயசு பெரியவர். அதே மாதிரி மற்றும் சிஐ விட 3 வயது இளையவர். ஏவே வந்து பிஐ விட 3 வயசு பெரியவர், சிஐ விட 3 வயசு சின்னவர். அப்ப ஏ தான் வந்து சி தான் வந்து ஏ விட என்னவா இருப்பார், பெரியவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ என்பவர் பிஐ விட 3 வயது பெரியவர் மற்றும் சிஐ விட 3 வயது சின்னவர்னா அப்ப சி வந்து 3 வயசு பெரியவரா இருக்கணும். நான் ஒரே மாதிரி எழுதிக்கிறேன். அப்ப பிஐ விட ஏ 3 வருஷம் பெருசு, ஏ விட சி 3 வருஷம் பெருசு. பி மற்றும் டி ஆகியோர் இரட்டையர்கள். அப்ப பியும் டியும் என்னமா, ட்வின்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்வின்ஸ், ஒண்ணா பிறந்த ரெட்டை குழந்தைங்க. ஓகே, ட்வின்ஸ். ஓகேவா? சி என்பவர் டிஐ விட எத்தனை வயது பெரியவராக இருப்பார், டிஐ விட சி என்பவர் எத்தனை வயது பெரியவர். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பிறந்தவங்கள, இவரை விட இவங்க 3 வருஷம் பெரியவங்கன்னா இது ஒரு 3 வருஷம், இவரை விட இவர் ஒரு 3 வருஷம்னா இது ஒரு 3 வருஷம். அப்ப டிஐ விட சி எத்தனை வருஷம் பெரியவரா இருந்தா 6 இயர்ஸ் பெரியவர். இதுக்கு ஃபார்முலாலாம் ஒன்று கொடுக்குறாங்க, தேவையில்லை. இதே மாதிரி போட்டு அரசால்ட்டா கணக்கு முடிச்சிடலாம். அப்ப 6 இயர்ஸ் பெரியவங்க. அடுத்து 38வது கொஸ்டின். ஒரு கிளப்பில் உள்ள 30 நபர்கள் இறகு பந்து போட்டியில் பங்கேற்கின்றனர். இறகு பந்து அப்படின்னும் போது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். ஸோ ஒரு கிளப்பில் உள்ள 30 நபர்கள் என்ன போட்டியில் பங்கேற்கிறார்கள், பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்கிறார்கள். ஒருவர் தோல்வியுற்றால் அவர் ஆட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும். அப்போ ஒரு கிளப்ல 30 பேர் இருக்காங்க, 30 பேருமே எந்த போட்டிக்கு போறாங்க, பேட்மிண்டன் போறாங்க. ஒருத்தர் தோத்து போயிட்டா என்ன பண்ணணும், ஆட்டத்தை விட்டு வெளியே போயிடணும். போட்டியில் சமநிலை வாய்ப்பு இல்லை, அதாவது டிரா இல்லை. போட்டியில் வந்து சமநிலை வாய்ப்புன்றது என்ன இல்லை, டிரா, மேட்ச் டிரால போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே நான் இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் வின்னர், ஒருத்தர் லாசர் கண்டிப்பா இருக்கணும். வெற்றியாளரை தேர்வு செய்ய குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஆட்டங்கள் எத்தனைன்னு கேட்கிறான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 30 பேர். இந்த 30 பேர் என்ன கேம் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் கேம் விளையாடுறாங்க. பேட்மிண்டன். ஸோ இந்த பேட்மிண்டன் கேம் விளையாடும் பொழுது ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். ரெண்டு பேர் மோதலாம், எப்படி வேணா 2 பேர் தான் மோத முடியும். ஸோ 1:1 நானும் இன்னொருத்தரும் ஆப்போனன்ட்டும் மோதுறோம்னா வெற்றியாளரை தேர்வு செய்ய குறைந்தபட்ச ஆட்டங்கள் எத்தனைனா கண்டிப்பா 30லேருந்து 1 கழிச்சா 29. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. போட்டியில டிரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 29 மேட்ச் விளையாடினாதான் கண்டிப்பா யாரை தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ 30 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 பேர் 1 ஆப்போசிட்ல ஜெயிக்கிறாங்க. அதுல 15 பேர் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அப்ப 15 ஆட்டங்கள் நடக்கும். அந்த 15 பேர் பாக்கி இருக்கவங்களோட மோதுவாங்க. அந்த மாதிரி மோதி கண்டிப்பா 29 ஆட்டங்கள் நடைபெற்றால் மட்டும்தான் நம்மளால எத்தனை ஒரு வெற்றியாளரை கண்டிப்பா தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? அப்ப அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு தோட்டத்தில் 10 வரிசைகளாகவும் 12 நெடுவரிசைகளாகவும் மாமரங்கள் நடப்பட்டுள்ளன. ஸோ வரிசை நெடுவரிசை இது தமிழில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் ஈஸியாக தான் இருக்கும். 10 ரோ வந்து எத்தனை இருக்கான், 10 ரோ. இதுதான் ரோ. இந்த மாதிரி 10 ரோ இருக்கான். ஓகேவா? அதே மாதிரி 12 நெடுவரிசை. காலம் எத்தனையா, 12 காலம்ல மரம் நட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ 10 வரிசை 12 நெடுவரிசை, 10 ரோலையும் 12 காலம்லயும் மரம் நட்டுருக்காங்க. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையும் 2 மீட்டர் இடைவெளி இருக்கான். அப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கான், ஒரு மரம்
இன்னொரு மரம். ஸோ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கான்? 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கான். மற்றும் தோட்டத்தின் இருபுறமும் 1 மீட்டர் இடைவெளி விடப்பட்டுள்ளது. தோட்டத்தில் இருபுறமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எத்தனை டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்களாம்? 1 மீட்டர். சாரி 2 மீட்டர்னு எழுதிட்டேன். 1 மீட்டர்மா, 1 மீட்டர் இடைவெளி விடப்பட்டுள்ளது. அப்போ டோட்டலாக 2 மீட்டர், அந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர். அப்படின்னா தோட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மரத்துக்கு நடுவில் 2 மீட்டரா, ஒரு மரத்துக்கு நடுவிலும் 2 மீட்டர். ஸோ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்கு? 12 மரங்கள் இருக்கு. எப்படி சார் 12ன்னு சொல்றீங்கன்னா, வரிசை தான் 10, ஆனால் காலம் எத்தனை? 12 காலம் சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக 12 மரம் நட்டிருப்பாங்க. 12 மரம். அப்போ 12 மரத்துக்கு நடுவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 12 மரத்துக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்கும்? 11 கேப் இருக்கும். ஆமாவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 மரம் இருக்குன்னா நடுவில் எத்தனை கேப் தான் இருக்கும்? 11 கேப் தான். ஏன்னா ஒரு மரமும் இந்த மரமும் முடியும் போது நடுவில் வர கேப் தான் கணக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. எப்பவுமே எத்தனை மரங்களோ அதுல இருந்து கேப் வந்து ஒன்று கம்மியாக தான் இருக்கும். அப்போ 24 மரங்கள் நட்டிருந்தா கேப் எத்தனை தான் இருக்கும்? 23 மரங்கள் தான், 23 கேப் தான் இருக்கும். 48 மரங்கள் நட்டிருந்தா 47 கேப் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று கம்மியாக தான் இருக்கும். அப்போ 12 மரங்கள் நட்டிருக்காங்கன்னா கேப் எத்தனை தான் இருக்கும்? 11. அப்போ 11 கேப்னா 11 × 2, ஒரு கேப் எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். அப்போ 22 மீட்டர். கரெக்டா? 22 மீட்டர். 11 கேப் இருக்கு, 22 மீட்டர். தோட்டத்தோட 2 பக்கமும் எத்தனை மீட்டர் விட்டுருக்காங்க? 1 மீட்டர். இந்த பக்கம் 1 மீட்டர். அப்போ அது ஒரு 2 மீட்டர். ஸோ மொத்தம் தோட்டத்தினுடைய நீளம் 24 மீட்டர். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின். ஸோ கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும். அடுத்தது ஒரு கொஸ்டின். ஒரு விலங்கியல் பூங்காவில் சில மான்களும் மற்றும் மயில்களும் உள்ளன. ஓகே, there are some deer and peacocks in a zoo. By counting its, அதன் தலைகளை எண்ணிலான் 80ம் கால்களை எண்ணிலான் 200ம் இருந்தால் மயில்கள் எத்தனை? ஸோ ஈஸி. நான் இப்போ தான் போன கிளாஸில் ஒரு இதில் நடத்தினேன். ஸோ ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து நடத்தியிருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு விலங்கியல் பூங்காவில் சில மான்களும் மயில்களும் இருந்தன. அப்போ மான்களை நான் ஒன்று எடுத்துக்கிறேன், மயில்களை ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஸோ மான்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மயில்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டும் என்ன? 80. ஏன் சார் அது தலை எண்ணினா தான் சார் 80ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விலங்கினத்துக்கும் எத்தனை தலை தான் இருக்கும்? ஒரு தலை தான் இருக்கும். அப்போ மான்கள் பிளஸ் மயில்கள் இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ மானோட தலையும் மயிலோட தலையும் கூட்டினா என்னவா? 80. அவற்றினுடைய கால்கள் 200 இருக்கு. மானுக்கு எத்தனை கால்? 4 கால். மயிலுக்கு எத்தனை கால்? 2 கால். அப்போ எக்ஸ்னா நான் மானுன்னு சொன்னேன். ஸோ 4x, 4 கால் இருக்கு. மானுக்கு 4 கால் இருக்கு, அதனால 4ன்னு போடுறேன். மயில் எத்தனை கால்? 2 கால். அப்போ மயில்னா ஒய்ன்னு சொன்னேன். அப்போ 2y is equal to 200. புரியுதா சொல்றது? 4x plus 2y is equal to 200. x plus y is equal to 80. அப்போ இந்த ஈக்குவேஷன் அதால மல்டிப்ளை பண்ணிக்கணும், அந்த ஈக்குவேஷன் இதால மல்டிப்ளை பண்ணாதான் x கேன்சல் பண்ணி y கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை திரும்பி 4x ஆல மல்டிப்ளை பண்றேன். அதாவது இதை வந்து ஈக்குவேஷன் 4 ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை வந்து into 1 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா x இன் மதிப்பை வச்சு தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4x plus 4y is equal to 80, 320. 80 into 4, 320. இதை எடுத்துட்டு வந்து x இன் மதிப்பு 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே 4x plus 2y is equal to 200. ஸோ இதை கழிச்சா 320, ஏன்னா x க்கு போயிடும். ஸோ இங்க மைனஸ், இங்க மைனஸ் வரும். 320 200 போச்சுன்னா 120. 4y ல 2y போச்சுன்னா 2y. அப்போ 2y is equal to 120. therefore y is equal to 120 divided by 2. அடிச்சா y இன் மதிப்பு என்ன? 60. ஓகேவா? y இன் மதிப்பு 60. y 60. இதை எடுத்துட்டு போய் இந்த y இன் மதிப்பு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. y இன் மதிப்பு 60. இந்த 60 இந்த பக்கம் 80 போனா 80ல 60 போச்சுனா x இன் மதிப்பு என்னவா வந்துரும்? 20. அப்ப எத்தனை மான்கள் இருக்கு? 20 மான்கள் இருக்கு. எத்தனை மயில்கள் இருக்கு? 60 மயில்கள் இருக்கு. நம்ம கேள்வி கேட்டிருக்கிறது மயில்கள் எத்தனை? ஆன்சர் 60. ஓகேவா? அடுத்தது, பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளதுபடி எழுதவும். டிக்ஷனரி ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது how the question was very easy. எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எது வரும்? A எல்லாத்துலயுமே சேமா இருக்கு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது C, அப்ப 4th லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும் C இருக்கிறதுனால. அடுத்தது C க்கு அடுத்தது G, ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அதுக்கு அடுத்தது வரும். ஸோ 4 1ல ஆப்ஷன் எங்கன்னா இருக்கான்னா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, D ஆப்ஷன். முடிச்சிடலாம். அடுத்தது 2 செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 4 1. ஸோ அடுத்தது விடுபட்ட இடத்தை சரியான விடையை கொண்டு பூர்த்தி செய்வோம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான். ஏபிசிடின்னு கொஸ்டின் வந்துச்சுனாலே டெஃபினட்டா யார் ஆன்சர் பண்ணணும்? நீ தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து
இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணு, ஓகேவா? ஸோ கமெண்ட் யுவர் ஆன்சர், ஓகேவா? கமெண்ட் யுவர் ஆன்சர் இன் யுவர் கமெண்ட் பாக்ஸ். போய் பண்ணுங்க, மறக்காமல் பண்ணுங்க, ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை வச்சு பண்ண சொல்கிறாங்க. 730,133,21729 கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தா இட்ஸ் நியரர் டு கியூப் வேல்யூ தான். ஸோ இது 9 கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க, இது 10 கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க, இது 11 கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க, இது 12 கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க, ஓகேவா? எல்லாமே ஒன்று கூட்டியிருக்காங்க, என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ 9 கியூப் 1, 9 கியூப் என்ன 729 + 1 730, 10 கியூப் வந்து 1000, 1000 ஒன்று கூட்டினா 1001, 11 கியூப் வந்து 1331, 332 வந்துருச்சு, இது 1728. அப்போ இதோட வந்து 13 கியூப் வந்திருக்கும். அடுத்தது என்னது 13 கியூப் + 1. நான் வந்து ஈஸியாக போடுறதா இருந்தால் இதில் வந்து யூனிட் டிஜிட்டை வச்சு நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா 13 கியூப் கண்டிப்பாக எதில் முடியும், 7ல் தான் முடியும். ஏன்னா 3 கியூப் வந்து 27, 3 கியூப் 7ல் முடியுதுன்னா 13 கியூபும் எதில் தான் முடியும், 7ல் முடியும். அதோட ஒன்று கூட்டினா கண்டிப்பாக யூனிட் டிஜிட் என்னவா மாறும், 8. ஸோ ஆன்சர் இதுதான் நான் போட்டு போயிருப்பேன். அப்போ 2197 தான் 13 கியூபோட மதிப்பு. அப்போ அதோட ஒன்று கூட்டினா 2198, ஓகேவா? ஸோ ஓகே, டைமை சேவ் பண்ணிக்கோ. ஸோ அகைன் உனக்கான லெட்டர் சீரிஸ் கொஸ்டின், மறக்காமல் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடு. ஸோ லெட்டர் சீரிஸ்னு வந்துச்சுனாலே அது உனக்கு தான் ஒர்க் அவுட், கோடிங் டிகோடிங் லெட்டர் சீரிஸும், ஏன்னா அதெல்லாம் ஈஸி, நீ போட்டுருவேன். சரி, ஓகே, இது பண்ணலாமா? ஸோ வென் டயக்ராம், அறிவியல், இயற்பியல் மற்றும் வேதியியல், இதான் நீங்களே சொல்லுங்கள் சார், இல்லை நானே சொல்லட்டுமா? ஈஸி தான், எனக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லலாம். அறிவியல், இயற்பியல் மற்றும் வேதியியல், இயற்பியலும் சரி வேதியியலும் சரி ஒரு தனித்தனியான பாடப்பிரிவுகள், ஆனால் அது ரெண்டுமே எதுக்குள்ள தான் இருக்கும், அறிவியலுக்குள்ள தான் இருக்கும். அப்போ எந்த படத்தை சூஸ் பண்ணலாம்? சி தான். அப்போ இது பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கும், சயின்ஸ்குள்ள தான், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான், ஓகேவா? ஸோ அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காகிதங்களை மடித்து வெட்டினால் ஸ்டாரை இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது பேப்பரை ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன், அடுத்தது இப்படி மடிக்கிறேன், திருப்பி இங்கே ஒரு ஸ்டார் கட்டிங் போடுறேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார் எப்படி ரிசம்பிள் ஆகும்னா 4 பக்கமும் ரிசம்பிள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, ஓகேவா? ஸோ அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீமு, ரிவலெட், ரிவர் அண்ட் வேலி. ஸோ ஓடை, சிற்றாறு, ஆறு, பள்ளத்தாக்கு. ஸோ ஓடையில் தண்ணீர் இருக்கும், ஆற்றில் தண்ணீர் இருக்கும், சிற்றாற்றிலும் சிறிதளவு தண்ணீர் போகும், பள்ளத்தாக்கில் தண்ணி தேங்கும், ஆனால் பள்ளத்தாக்குன்றது வேறு, ஓகேவா? ஸோ ஆன்சர் வேலி. நெக்ஸ்ட் ஏடிஜி HKN, ஓகே, இதுவும் வந்து உனக்கு ஏபிசிடி கொஸ்டின்ஸ் தான். நான் அகெயின் சொல்கிறேன், ஏபிசிடி எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உட்காரு. இந்த மாதிரி கொஸ்டினில் தவறானதை நீ ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம் இந்த ஒரு கொஸ்டின், ஏன்னா அதையே சீரியஸே நான் பார்த்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து பாருங்களேன், ADG நடுவில் BCEF ரெண்டு லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஸோ HKN, Hக்கு அடுத்தது IJLM ரெண்டு லெட்டர். அப்போ இதுவும் 2 லெட்டர், இதுவும் 2 லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. ORU MNOP QST 2 லெட்டர். BDF Cன்ற ஒரு லெட்டர் தான், Eன்ற ஒரு லெட்டர் தான். அப்போ எல்லாத்துல 2 லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க, அதுல மட்டும் ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. ஸோ BDF வெளியே போகுது. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. 49, 25, 8, 36னா நான் 8 தான் சொல்லுவேன். ஏன்னா இது 6 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது வந்து 7 ஸ்கொயர். ஆனால் 8 மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப். ஸோ அதனால 8 தான் வெளியே போகுது. அடுத்தது 50வது கேள்வி. இது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கோடிங் டிகோடிங். மொபைல் அப்படின்ற வார்த்தையை என்னன்னு எழுதியிருக்காங்க, OQDKNGன்னு எழுதியிருக்காங்க. ஸோ M வந்து ஓவா மாறி இருக்குன்னா 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க, NO 2 லெட்டர், OQவா மாறி இருக்குன்னா 2 லெட்டர், IJK 2 லெட்டர், LMN 2 லெட்டர், EFG 2, எல்லாத்துலேயுமே 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க. அப்போ ரேஞ்சரில் 2 லெட்டர் கூட்டி இருந்தாங்கன்னா, ஆர் கூட 2 லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா ST. அப்போ இங்கேயும் டீல ஆரம்பிச்சு டீலே முடிகிற ஆப்ஷன் வந்து 3 இருக்கு. அப்போ D மட்டும் கிடையாது. அடுத்தது இதுல வந்து செகண்ட் லெட்டர் வச்சு சீக்கிரமா வின் பண்ணலாம். ஏல இருந்து 2 லெட்டர், அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இது 2த்துல தான் ஏதோ. சோ எந்த லெட்டர் வேரி ஆகுது, லாஸ்ட்ல இருந்து EFG வரும். சோ G வரதுல A ஆப்ஷன், B கிடையாது. முடிச்சுட்டு போயிடு. ஃபுல்லாலாம் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காது, எந்த மெடலும் கொடுக்கல உனக்கு அங்க. ஸோ அடுத்து 52வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் சீரிஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுனாலே ஒரு பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ C டேஷ், E டேஷ், C D டேஷ், F டேஷ், D டேஷ், F. ஸோ இங்கே எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு C இருக்கு, D இருக்கு, E இருக்கு, F இருக்கு. 4 வேரியபிள் இருக்கு. இங்கே C யும் D யும் கண்டினியூஸாக இருக்கா, அப்போ C பக்கத்தில் D வரலாம்.
ஓகேவா? சோ இ அதுக்கப்புறம் அப்ப இங்க ஒரு இ வரலாம். ஓகேவா? சிடிஇ சிடிஇ எஃப் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு பாரு. அப்ப எஃப் வரலாம். அப்ப இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். அப்ப இங்க சி இங்க இ. அப்ப விடுபட்ட லெட்டர்ஸ் டிஎஃப் இசிஇ. டிஎஃப் இசிஇ டிஎஃப் இசிஇ பி ஆப்ஷன். ஓகேவா? சரியா போச்சா? அப்போ இந்த மாதிரி வந்துச்சுனால ஒரு பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகும். அது வரணும், அந்த மாதிரி வர வைக்கணும். அதான் உனக்கு இருக்கு. ஒரு மாணவனும் மாணவியும் நேரெதிரே நின்று கொண்டு இருக்கின்றனர். அந்த மாணவன் அந்த பெண்ணுக்கு வடமேற்கு திசையில் உள்ளார் எனில் அந்த பெண் அந்த மாணவனுக்கு எந்த திசையில் உள்ளார்? ஓகே, ஈஸியான ஒரு டைரக்ஷன் சென்ஸ் क्वेश्चन தான். ஒரு மாணவனும் மாணவி எப்படி இருக்காங்களா? நேர் நேரா நின்னுட்டு இருக்காங்களா? அந்த மாணவன் அந்த பெண்ணுக்கு வடமேற்கு திசையில் இருக்கிறான். அப்ப மாணவன் இங்க இருக்கான், மாணவி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இங்க நின்னா மட்டும்தான் மாணவிக்கு வடமேற்கு திசையில் யார் வருவாரு? மாணவன். ஏன்னா மாணவனுக்கு வடக்கு இது, சாரி வடமேற்கா? ஓகே, நான் வடகிழக்கு போட்டுட்டு இருக்கேன். அப்போ வடமேற்குனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம். ஓகேவா? ஏன்னா மாணவிக்கு வடக்கு இது, மேற்கு இது. அப்போ மாணவன் இங்க இருக்கான். ஓகேவா? மாணவன் இங்க இருக்கான். மாணவிக்கு வடமேற்கு திசையில் மாணவன் உள்ளான் எனில் அந்த பெண் அந்த மாணவனுக்கு எந்த திசையில் உள்ளார்? அப்ப மாணவனுக்கு மாணவி எந்த திசையில் உள்ளார்னா மாணவனுக்கு இது தெற்கு, மாணவனுக்கு இது கிழக்கு. சோ தென்கிழக்கு திசையில் உள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? தென்கிழக்கு திசையில் மாணவி உள்ளார். சோ அடுத்த क्वेश्चन, உஷா, துளசி, திவ்யா நிறைய பேர் ஓடுறாங்க. பூஜா, ரோஹித், ஆகாஷ் மற்றும் அதித்தி வடக்கு நோக்கி உள்ளனர். ஓகே, எல்லாருமே எப்படி இருக்காங்களா? வடக்கு நோக்கி இருக்காங்களா? யார் யாரு? உஷா, யார் யாருமா? உஷா, துளசி, திவ்யா, பூஜா, ரோஹித், ஆகாஷ் மற்றும் அதித்தி 7 பேர். அப்ப 7 பேர் வடக்கு நோக்கி இருக்காங்கன்னா 7 சீட்டு போட்டுக்கோ. ஓகேவா? 7 சீட் போட்டேன். வடக்கு நோக்கி உள்ளனர். ஓகேவா? சோ இதை வச்சுதான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். 7 சீட்டு போட்டாச்சு. இதுல ரோஹித் என்பவன் ஆகாஷின் இடதுபுறத்தில் உடனடியாக உள்ளான். அதே நேரத்தில் திவ்யா பூஜா மற்றும் துளசிக்கு அருகில் உள்ளார். ஏதோ ஒன்று क्वेश्चन கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ படிச்சுக்கோ. ரோஹித் என்பவன் ஆகாஷின் இடதுபுறத்தில் உடனடியாக உள்ளான். அப்ப ரோஹித்னு ஒரு பையன் அவன் யாருக்கு பக்கத்துல இருப்பானா? ஆகாஷுக்கு இடது பக்கம். அப்ப எல்லாருமே வடக்கு நோக்கி இருக்காங்கன்னா உன்னோட இடதுக்கு இந்த பக்கம் தான் வரும். அப்ப ஆகாஷோட இடது பக்கம் யார் இருக்காங்க? ரோஹித். அப்ப ரோஹித், ஆகாஷ் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கும். ஓகேவா? சோ அதே நேரத்துல இன்னொருத்தரை பத்தி சொல்றாங்க. யார் யாரு? பூஜா. அதே நேரத்தில் திவ்யா வந்து யாருக்கு பக்கத்துல உட்காரணுமா? பூஜா மற்றும் துளசி இருக்க அருகில் உள்ளார். அப்ப திவ்யான்னு ஒரு பொண்ணு உட்கார்ந்தா அந்த திவ்யா பக்கத்துல யார் யார் உட்காரணும்? பூஜா, துளசி. துளசி தானே படிச்சோம். திவ்யா மற்றும் துளசி இருக்க அருகில் உள்ளார் தானே படிச்சோம். துளசிக்கு அருகில் உள்ளார். ஆமா. அப்போ திவ்யான ஒரு பொண்ணு உட்கார்ந்தா அந்த பூஜாக்கும் துளசிக்கும் பக்கத்துல உட்காரணும். பூஜாவின் இடதுபுறம் 3ஆவதாக உள்ளவர் வரிசையில் ஒரு மூலையில் உள்ளார். அப்ப பூஜாக்கு இடது பக்கத்துல 3ஆவதா யார் இருக்காங்களோ அவங்க வரிசையில ஒரு மூலையில் உள்ளாங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருமே வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பூஜாக்கு இடது பக்கம்னா இந்த பக்கம் தான். அப்ப எந்த மூலை? இந்த மூலையை தான் சொல்றாங்க. பூஜாவினுடைய வலது பக்கம்னா தான் அந்த மூலை வரும். அப்ப பூஜாவின் இடது பக்கம் 3ஆவதாக உள்ளவர் ஒரு வரிசையில் ஒரு மூலையில் உள்ளார். நான் பூஜா எங்க வருவா? இந்த இடத்துல வருவா. ஓகேவா? இந்த இடத்துல தான் பூஜாவின் இடது பக்கம் 3ஆவதாக உள்ளவர் வரிசையில் ஒரு மூலையில் உள்ளார். இதை எழுதிட்டு क्वेश्चन படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா சொல்லிருக்கலாம். சரி, நாம் பார்க்கலாம். முதல்ல வரைஞ்சிடலாம். பூஜாவின் இடதுபுறம் 3ஆவதாக உள்ளவர் வரிசையில் ஒரு மூலையில் உள்ளார். அதிதி ரோஹித்தின் இடதுபுறம் 4ஆவதாக உள்ளார். அப்ப ரோஹித்தோட லெஃப்ட் சைடுல யார் இருக்காங்களா? அதிதி இருக்காங்களா? ஓகேவா? அப்போ ரோஹித் இங்க எங்கன்னா உட்கார்ந்தாதான் லெஃப்ட் சைடு 4ஆவது இங்க வருமே. அப்ப ரோஹித் இங்க உட்கார வச்சீங்கன்னா 1 2 3 4 அதிதி இங்க வரலாம். இல்ல ரோஹித் இங்க உட்கார வச்சா 1 2 3 4 அதிதி இங்க வரலாம். இல்ல ரோஹித் இங்க உட்கார வச்சா 1 2 3 4 அதிதி இங்க வரலாம். ஆனா ரோஹித் இந்த கார்னர் சீட்ல என்னால உட்கார வைக்க முடியாது. ஏன்? ரோஹித்தே ஆகாஷோட லெஃப்ட் சைடுல தான் உட்காரணும். அப்ப ரோஹித்தை நான் எங்க உட்கார வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இங்க உட்கார வச்சு ட்ரை பண்றேன். ரோஹித் இங்க உட்கார்ந்தா ஆகாஷ் இங்க உட்காருவான். அப்ப ரோஹித்தோட இடது பக்கத்துல எத்தனாவது ஆளா உட்காரணும்? 4ஆவது ஆளா அதிதி. 1 2 3 4. அப்ப அதிதியை இங்க உட்கார வைக்கிறேன். ஆனா திவ்யான்னு ஒருத்தி உட்கார்ந்தா பக்கத்துல யார் உட்காரணும்? பூஜா, துளசி. அப்ப 3 பேர் இங்க உட்கார வைக்க முடியுமா? இங்க பேர் யாராவது ஒருத்தர் தான் உட்கார வைக்க முடியும். அதனால நம்ம இந்த பாசிபிலிட்டி போனது வந்து தப்பு. ஓகேவா? தப்பு. இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் பூஜா இங்க தான், அதுல மாற்று கருத்து இல்ல. பூஜாவினுடைய 3ஆவது பக்கத்துல உட்கார்ந்தவங்க ஒரு மூளை. நெக்ஸ்ட் ரோஹித்தை இந்த இடத்துல போடு. ரோஹித்தை இந்த இடத்துல போட்டா ஆகாஷ் இந்த இடத்துல உட்காருவான். ஆகாஷ் இந்த இடத்துல. சோ ரோஹித்தினுடைய 4ஆவது 1 2 3 4 இங்க அதிதி.
ஓகேவா? சோ திவ்யா பக்கத்துல யார் உட்காரணும்? பூஜா துளசி. பூஜா எங்க உட்காந்துட்டா, அப்போ இங்க திவ்யா, இங்க துளசி. சோ மீந்து போன ஒரு ஆள் யாரோ அவர் இங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஆகாஷ் யாரோ ஒருத்தர் மீந்து இருக்காங்க, யாரும் தெரியல. நமக்கு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, துளசியின் அருகில் இருக்கும் நபர்கள். துளசியின் அருகில் இருப்பவர்கள் அதித்தி மற்றும் திவ்யா. அதித்தி தான் ஆதின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதித்தி மற்றும் திவ்யா இவங்க தான் வந்து இவங்களோட அருகில் இருக்கிறாங்க, துளசியோட அருகில. நெக்ஸ்ட் கண்ணாடி பிம்பம். XY என்ற கோட்ல நீ ஒரு படம் இதை வச்சுன்னா கண்ணாடி பிம்பத்துல எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா the படம் will be show like this. B ஆப்ஷன். ஓகேவா? B ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் பிம்பம் பிரதிபலிக்கும். அடுத்தது முடிச்சிடலாம். சோ ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் 16 V 24 T 8 R 6 T 2 K 3 क्वेश्चन மார்க். சோ பார்க்கலாம், V என்னன்னு மாத்த சொல்லிருக்காங்க, பிளஸ். அப்ப 16 பிளஸ் 24. அடுத்தது T என்னன்னு மாத்த சொல்லிருக்காங்க, டிவைடட் பை 8. R என்னன்னு மாத்த சொல்லிருக்காங்க, மைனஸ் 6 T divided by 2k into 3. so 2 டிவிஷன் இருக்குமா, டிவிஷனை டக்குன்னு முடிச்சு. so 24 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 8 ஆல அடிச்சா 3, 6 2 ஆல அடிச்சா 2. அப்ப 3 மைனஸ் 2 into 3 16 பிளஸ். ஓகேவா? 2 டிவிஷன் ஒரே ஸ்டெப்ல பண்ணிட்டேன். 2 3 6. அப்ப 6 16 பிளஸ் 3 மைனஸ் 6. 16 3 கூட்டினா 19. 19ல 6 போச்சுன்னா 13. சோ விடை வந்து 13. 13 தானே? இன்னும் 13 காணோம். 24 8 6 2. சாரிமா. 6 2 ஆல அடிச்சா என்ன வரும்? 3. ஓகேவா? 3 3 9 இந்த இடத்துல. சோ 19ல 9 போச்சுன்னா என்ன வரும்? நானே தப்பு பண்ணிட்டேன், 10. ஓகேவா? 10 A ஆப்ஷன். ஓகேவா गाइस? அடுத்தது அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது A என்பவர் B இன் மேற்கில் உள்ளார், B ஆனவர் Q இன் கிழக்கில் உள்ளார். அதாவது A ன்னு ஒருத்தர் யாரோட மேற்குல இருக்காங்களா, B யோட மேற்குல. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம B ஐ வரைஞ்சுக்கலாம். B னுடைய மேற்குல A இருக்கார். மேற்குனா வெஸ்ட். ஓகேவா? வெஸ்ட் சைடுல A இருக்கார். B ஆனவர் Q இன் கிழக்கில் உள்ளார். அப்ப Q ஓட கிழக்குல தான் B இருக்கணுமா. அப்ப Q நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் பெருசாவே வரைகிறேன். ஓகேவா? B யோட மேற்குல A, Q ஓட கிழக்குல B. அப்ப Q எங்கன்னா இருக்கலாம், இங்க கூட இருந்திருக்கலாம். இந்த மூலையில இருந்திருந்தாலும் கிழக்கு தான் சொல்ல முடியும். நான் எதுக்கோ சென்டர்ல இப்போதைக்கு போடுறேன். அதே நேரத்துல Q என்பவர் P இன் தெற்கில் உள்ளார். Q என்பவர் யாரோட தெற்கில் இருக்கிறாராம்? P யோட தெற்கில் இருக்காராம். P க்கு தெற்குல Q உள்ளார். எனில் P A வில் இருந்து எந்த திசையில் உள்ளார்? P A வில் இருந்து எந்த திசையில் உள்ளார்னா வட கிழக்கு. A வில் இருந்து P வந்து என்ன திசையில இருக்காரு? A க்கு இது வடக்கு, A க்கு இது கிழக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்காரு P, அப்ப வட கிழக்கு. ஆன்சர் இதுதான். ஆனா ஆக்சுவலா இதுல ஆன்சர்ல தகவல் போதவில்லைன்னு வச்சிருந்தாங்கன்னா நம்ம தகவல் போதவில்லை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா இங்க அந்த ஆப்ஷன் வைக்காததுனால நான் வட கிழக்கு சூஸ் பண்றேன். இந்த இடத்துல Q இருப்பாருன்னு ஒரு அசம்ஷன்ல நான் மேபி இங்க தெளிவா என்ன சொல்லிருக்காங்கன்னா, B ஆனவர் Q இன் கிழக்கில் உள்ளார்னா Q ஓட கிழக்குல இங்க இருந்தாலும் கிழக்கு தான் சொல்லுவோம். இல்ல இந்த இடத்துல இருந்தாலும் A க்கு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தாலும் Q ஓட கிழக்குல தான் சொல்லுவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா P இப்படி போட்டீங்கன்னா இது ஆன்சர் என்னவா மாறிடும்? வடமேற்குன்னு மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா தகவல் போதவில்லைன்னு வச்சாங்கன்னா தகவல் போதவில்லை சூஸ் பண்ணணும். தகவல் போதவில்லை இல்லாததுனா இதே ஆன்சரா சூஸ் பண்ணிக்கலாம், வடகிழக்கு. அடுத்த क्वेश्चन. ஓகே, இது வந்து இங்கிலீஷ்லயே வரைஞ்சலாமா ஃபாஸ்டா? some children are adults. சில குழந்தைகள் இளைஞர்கள் சொல்றாங்க. அப்போ some children. ஓகே, நான் எல்லா childrensம் போட்டேன். some children are adults. ஓகேவா? some children are adults. some adults are old. சில adults எப்படி இருக்காங்களா? ஓல்டா இருக்காங்களா? ஓகேவா? இப்போ some children are not old, some children வந்து are not old ன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது டெஃபினட்டா, அதனால வராது. some adults are not old, some adults are not old ன்னு கேக்குறாங்க. சொல்ல முடியாது, டெஃபினட்டா வராது. சோ ரெண்டு கன்க்ளூஷனுமே வராது. ஆன்சர் neither one nor true follows. ஓகேவா? இரண்டு முடிவுகளுமே தவறான முடிவு. அடுத்தது, ஒரு பூங்காவில் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்கிறது. ஓகேவா? ஏதோ ஒரு பூங்கால வந்து ஓட்டப்பந்தயம் நடக்குது. அதில் நாயானது யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது. அப்ப அதுல டாக் வந்து யாரை விட அதிகமா ஓடுது? யானையை விட வேகம். ஓகேவா? அப்ப நாய் யானையை விட வேகமாகவும், யானையை விட வேகம்னா கிரேட்டர் மார்க் இவங்களை நோக்கி வரும். புலியை விட மெதுவாகவும், புலியை விட கம்மியாகவும் ஓடுதான். மான் அனைவரையுமே விட வேகமாக ஓடுது. அப்ப எல்லாரை விட வேகம் யாரு? மான். அப்ப வேற யாரெல்லாம் வந்தா கூட எல்லாரை விட வேகம் மான் தான் ஃபர்ஸ்ட்.
மான் அனைவரையும் விட வேகமாக ஓடுது. சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுகிறது. அப்போ புலியை விட வேகம் யாரு? சிங்கம். ஓகேவா? சிங்கம். ஓகேவா? நாய் யானையை விட வேகமாகவும் புலியை விட கம்மியாகவும் ஓடுது. மான் எல்லாரை விடவும் வேகமாக ஓடுது. சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுது. சிங்கம் 2வது பொசிஷன். அப்ப 2வது இடம் யார் பெற்றிருப்பாருன்னு கேக்குறாங்க. 2வது இடம் பெற்றிருப்பவர் யார்? சிங்கம். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन ஒரு கோடிங் டிகோடிங் தான். இது உனக்கே தெரியும், ஈஸியான கோடிங் டிகோடிங். இந்த क्वेश्चனுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியான ஒரு क्वेश्चन பாப்போம். 61வது கேள்வி. இதுவும் ஏபிசிடி क्वेश्चंस தான். சோ இதுக்கும் ஆன்சரை நீங்க கமெண்ட் தான் பண்ண போறீங்க. யார் கரெக்ட்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஈஸியா வச்சு எனக்கு தெரிஞ்சு போடலாம். யார் கரெக்ட்டா போடுறீங்கன்னு பார்க்கலாம். சோ ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏபிசிடி क्वेश्चंसனாலே உனக்கு தான் தரேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. சோ 62வது கேள்வி அகைன் ஒரு ஏபிசிடி क्वेश्चन. உனக்கா நானா தேடி தேடி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ முடந்து 3 क्वेश्चन உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ எதனா இது ஈஸி தான், நீ சொல்லிடுவ கண்டிப்பா. இதுவும் ஈஸி தான். ஏபிசிடி வச்சு சொல்றதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. ஸோ ஏபிசிடி வச்சதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உனக்கும் யோசிக்கிறதுக்கு மூளை வளரும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 5 13 எழுதியிருக்காங்க. 5 13 எழுதியிருக்காங்க. அப்ப 9 என்னன்னு எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 6ஓட பெருக்குன்னா 30. அப்போ 9 10ஓட பெருக்குன்னா 90. அடுத்த நம்பர் 5க்கு அடுத்த நம்பர் 6, அது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 30. 5 30. அப்போ 9க்கு அடுத்த நம்பர் 10. ஸோ 10ஆல பெருக்குன்னா 90. இப்படியும் ஒரு நம்பர் சீரிஸ் எடுத்துட்டு வரலாம். அடுத்தது இங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 3 4 25ன்னு சொல்லியிருக்காங்க. 6 2 40ன்னு சொல்லியிருக்காங்க. 5 4 என்னன்னு கேட்கறாங்க. 3யும் 4யும் ஏன் 25ஆ மாற்ற முடியும்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், இது 16 பிளஸ் 9, ரெண்டுத்தையும் சேர்த்தா 25. அதே மாதிரி 6 ஸ்கொயர் 36, 2 ஸ்கொயர் 4, ரெண்டுத்தையும் சேர்த்தா 40. 6 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, ரெண்டுத்தையும் சேர்த்தா 11 41. விடை வந்து பி ஆப்ஷன். ஓகேவா? சோ பி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது NIPM RQTU VY அகைன் உனக்கான क्वेश्चन தான். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஈஸி தான். சோ கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஹோம்வொர்க்னு உனக்கு கொடுக்கல, உனக்கு ஒரு பிராக்டிஸ்க்குன்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ அடுத்தது நம்பர் சீரிஸ் 28 35 28 35 49 क्वेश्चन மார்க் 98. சோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 14. அடுத்தது 21 டிஃபரன்ஸா இருக்கலாம். சோ 0ல முடிகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 70. ஸோ 70 இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வித்தியாசம் 28. அப்போ 7வது வாய்ப்பாடு வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. ஸோ 7 1 7 2 7 14 3 21 4 28. இதுங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவானது 7 7 7ன்னு வந்துடும். ஓகேவாம்மா? ஸோ அடுத்த கொஸ்டின் அகைன் ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் தான். 5 11 24 51 கொஸ்டின் மார்க் 51 கொஸ்டின் மார்க். ஸோ 5 ஏன் 11 மாறலாம்னா இன்டூ 2 பிளஸ் 1, 2ஆல பெருக்கி 1 கூட்டலாம். 11 ஏன் 24 மாறலாம்னா 2ஆல பெருக்கி 2 கூட்டலாம். நான் லாஜிக் எடுத்துட்டு போறேன், அது ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ I 2 10 10ஓட 1 11 11 2 22 22 பிளஸ் 2 24. ஸோ இதை 2ஆல பெருக்குனா 48 பிளஸ் 3 கூட்டணும். ஏன் இங்க 1 கூட்டினா இங்க 2 கூட்டணும், அடுத்தது 3 கூட்டணும். அப்ப கூட்டி இருந்தா 51 வந்துருச்சு. அப்ப இதையும் 2ஆல பெருக்கி 4 கூட்ட சொல்லுவாங்க. அப்ப 51 இன்டூ 2 51 இன்டூ 2 I 2 10 4 கூட்டினா 106. விடை பி ஆப்ஷன். ஓகேவா? 106 விடை. சோ அடுத்த கேள்வி ஒரு மாணவனை அறிமுகப்படுத்தும் போது அங்கித் கூறுகையில் இவர் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகளுடைய மகன் ஆவார் என்கிறார். எனில் அந்த மாணவர் அங்கித்துக்கு என்ன உறவு? சோ யார் வேணா சொல்லிட்டோம். அங்கித் தான் பேசுறான். யாரை பார்த்து? ஒரு மாணவனை பார்த்து, ஒரு பாயை பார்த்து அங்கித் என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்னுடைய தாத்தாவின், அந்த பாய் யாருன்னா அங்கித்தோட தாத்தா, அங்கித்தோட தாத்தாவின் ஒரே மகன், அவங்க தாத்தாவுக்கு ஒரே பையனுடைய மகனுடைய மகளுடைய மகன் ஆவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தாத்தாவுக்கு ஒரே பையன் அப்படின்னா கண்டிப்பா அங்கித்தோட அப்பாவா தான் இருந்திருக்கணும். ஆமாவா? கண்டிப்பா அங்கித்தோட அப்பாவா தானே இருந்திருக்கணும். ஏன்னா இவரை போய் இவர் தாத்தான்னு கூப்பிடணும்னா கண்டிப்பா இந்த பையனுக்கு அங்கித் பிறந்திருந்தா அவரை தாத்தானே கூப்பிட முடியும். அப்ப அவங்க தாத்தாவோட ஒரே பையன் அங்கித்தோட அப்பா, அந்த மகனின் மகள் அப்ப அங்கித் கூட பிறந்த சிஸ்டர்.
அந்த சிஸ்டரோட பையன் தான் யாரா அந்த பாய். ஏனில அந்த மாணவர் அங்கித்துக்கு என்ன உறவுனா மருமகன். தன்னோட தங்கச்சி பையன் என்ன கூப்பிடுவாங்க மருமகன். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்தது பேப்பர் ஃபோல்டிங் தான். ஸோ இந்த இடத்துல கட்டிங் வச்சிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கட்டிங் நடந்திருக்கு, அப்போ அந்த இடத்துல வட்டமா தான் தெரியும். ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் தான். ஸோ இது ஒரு முழுமையான வட்டம், இது ஒரு முழுமையான வட்டம், அதுக்கு ஆப்போசிட்ல இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வட்டம், இந்த 4 வட்டம் தான் தோன்றி இருக்கும். அது பேப்பர் ஃபோல்டிங். ஸோ அகைன் ஒரு ஈஸியான கோடிங் கேள்வி. இந்த மாதிரி தான் 2 கேள்வி லாஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பேரோக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க, ரிங்குக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. ரைன்ஸ் எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ ரைன்ஸ்க்கு எப்படி எழுதலாம்னு பார்க்கும்போது ஆரை என்னன்னு கொடுத்துருக்காங்க 66. அப்போ ஆருக்கு 6. ஏவை என்னன்னு கொடுத்துருக்காங்க 2. ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9. எண்ணுக்கு 7. எஸ்ஸுக்கு 1. அப்போ 2 6 9 7 1. ஆப்ஷன் நம்பர் ஏ. முடிஞ்சிருச்சு. 71வது கேள்வி, இந்த சமன்பாட்டை எப்படி மாற்றி எழுதினால் சரியாக வரும்னு கேட்குறாங்க. ஸோ எதை மாற்றி எழுதினா சமன்பாடு சரியாக வரும்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எந்த 2 குறியீடுகளை மாற்றலாம்? ஈக்குவல் டுவையும் பெருக்கலையும் மாற்றினா மாறிடுமான்னு கேட்குறாங்க. அப்போ 17 - 15 ஈக்குவல் டு 5 × 250. இதை மாத்தினா கண்டிப்பா சமம் ஆகுமா? 17 - 15 கொஸ்டின் 2. ஆனா இதை பெருக்கணும் எவ்வளவு பெரிய தொகை வரும்? அப்ப இது வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் போச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் க்ளோஸ். ஸோ செகண்ட் ஒன் பிளஸும் மைனஸும் சொல்றாங்க, ஆனா இங்க பிளஸ்ஸே இல்லை, சமன்பாடுல பிளஸ் இல்லை. சரி ஓகே, ஈக்குவல் டு அண்ட் மைனஸ், ஈக்குவல் டுவையும் மைனஸையும் இடம் மாத்தினா வந்துருமான்னு கேட்குறாங்க. அப்ப 17 = 15 × 5 - 250. அப்போ 15 × 5 என்னமா வந்துச்சு? 15 5 வந்து 75. 75ல 250 போச்சுனால இது வராது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ பெருக்கலையும் மைனஸையும் மாத்தினா வந்துருமான்னு கேட்குறாங்க. பெருக்கலையும் மைனஸையும் மாற்றி பார்க்கலாம். பெருக்கல் மைனஸ், அப்போ 17 × 15 - 5 = 250 பார்த்துடலாம். 17 5 என்னன்றதை பாருங்க. 17 × 5 7 5 35 1 5 5 8 17 5 5 2 255 வருது. ஸோ 255 - 5 = 250 ஆனா டெஃபினட்டா 255ல 5 போச்சுன்னா 250 = 250. அப்போ எதுல சமன்பாடு பூர்த்தியாச்சுன்னா பெருக்கலையும் மைனஸையும் மாத்தி போடுறது மூலமா தான் சமன்பாடு பூர்த்தியாச்சு. ஸோ 72வது கேள்வி, பிரேம், ராஜு, சுந்தர், ஹரி மற்றும் ஓம்பால் ஆகிய 5 நண்பர்கள் உள்ளனர். ராஜுவிடம் சுந்தரை விட அதிக நிலமும் பிரேமை விட குறைவான நிலமும் உள்ளது. ஓம்பாலிடம் அனைவரையும் விட குறைவான நிலம் உள்ளது. ஓகே, அப்ப ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட இதுவும் கம்பேரிசன் தான். இப்ப நாய் ஓடுறத பத்தி கதை பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான். அப்ப ராஜுவிடம் யாரை விட அதிகமான நிலம் இருக்கான்? சுந்தரை விட அதிகமான நிலமும் பிரேமை விட குறைவான நிலமும் இருக்கு. அப்ப ராஜு யாரை விட? சுந்தரை விட அதிகமான நிலம், பிரேமை விட குறைவான நிலம். அப்ப ராஜு எங்க போயிட்டான்? சுந்தரை விட அதிகம், பிரேமை விட கம்மி. ஓம்பாலிடம் அனைவரையும் விட குறைவான நிலம். அப்ப எல்லாரை விட குறைவான இடம் யாரு? ஓம்பால்னு ஒரு பையன், ஓம்பால். ஓகேவா? அடுத்தது ஹரியிடம் சுந்தரை விட குறைவான நிலம் உள்ளது. சுந்தரை விட குறைவானது யார் வச்சிட்டு இருக்காங்க? ஹரி. அப்ப ஹரி கண்டிப்பா ஓம்பாலை விட அதிகமா தான் வச்சிருப்பாங்க. ஏன்? ஏன்னா ஓம்பால் தான் எல்லாரை விட கம்மியா வச்சிட்டு இருக்கானே. எனில் யாரிடம் அதிக நிலம் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. அதிக நிலம் வச்சிட்டு இருக்கவர் யாரு? நம்ம பிரேம் தான். ஓகேவா? முடிஞ்சிச்சு, பிரேம். ஆன்சர் ஓவர். ஸோ அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின் டிக்ஷனரி ஆர்டர் தான். ஸோ டிக்ஷனரி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் பார்த்தாலே சொல்லிடலாம். பி தான் எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 லெட்டர் எல்லாத்துலயுமே பொதுவா தான் இருக்கு. PERM எல்லாத்துலயுமே பொதுவா தான் இருக்கு. அடுத்தது ஏ அதுல இ. அப்ப கண்டிப்பா 4th லெட்டர் தான் லாஸ்டா வரும். அப்ப 4th லெட்டர் லாஸ்டா வர மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஏவும் வராது, சியும் வராது. சோ இது ரெண்டுத்துல எதை கண்டுபிடிச்சாலும் முடிஞ்சிச்சு. அப்ப ஏல ஃபர்ஸ்ட், அப்ப 3வது லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஏன்னா ரெண்டுலயுமே 3 தான் பொதுவா இருக்கு. அப்ப 2வது எது வரும்னு கண்டுபிடிங்க. அப்போ 2 இதுவா? 2 ஏ இருக்கு, என் இருக்கு, இ இருக்கு, என் இருக்கு, அடுத்தது சி இருக்கு, டி இருக்கு. அப்ப சி தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வரது தான் வரும். அப்போ இதுதான் அந்த டிக்ஷனரி ஆர்டர். 3வது லெட்டர், 1வது லெட்டர், 2வது லெட்டர், 4வது லெட்டர். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 74. மிரர் இமேஜ்ல எப்படி தோன்றும் mnல வச்சா அப்படின்னு கேக்குறாங்க. சோ வீடு வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல, எங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் மப்ளா தான் தெரியுது. சோ வீடு வந்து பார்க்கும்பொழுது the B ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? பி ஆப்ஷன். ஏன்னா இந்த சைடு கோடு இருக்குல்ல, இந்த சைடு கோடு இதுல இல்ல, இதுல மேல் நோக்கி இருக்கு.
இதுல இருக்கு, பட் ஆனா அந்த கூரை வீடுன்ற போது இந்த சென்டர் இப்படி திரும்பி இருக்குல்ல, அது அதே மாதிரியே இருக்கு. ஸோ இதுவும் வராது. பி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி செஷன். ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறான். மேற்கு அப்படின்னா என்ன டைரக்ஷன்? வெஸ்ட். ஸோ மேற்கு நோக்கி நிற்கிறான். பின் எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பி 10 மீட்டர் நேராக நடந்து பின் மீண்டும் எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பினால் அவன் எந்த திசையை பார்ப்பான்னு கேட்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம 90 டிகிரி எதிர்கடிகார திசையை திருப்பிடலாம். 90 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்பினால், சோ எதிர்கடிகாரம்னா இப்படியே போனா கடிகாரம், இப்படி ரிவர்ஸ் வந்தா தான் 90. அப்ப 90 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்பினால் அவன் எந்த திசையை பார்ப்பான்? தெற்கு திசையை பார்த்துட்டு இருப்பான். திரும்பி 10 மீட்டர் நேராக நடக்கிறான். அப்ப மறுபடியும் அவன் என்ன பண்றான்னா தெற்கு பக்கமா திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறான்? 10 மீட்டர் நேரா நடந்து போய் மீண்டும் எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பினால், மீண்டும் எதிர்கடிகாரம்னா ரிட்டர்ன் எடுக்கணும். அப்ப இப்படி திரும்பி 90 டிகிரி திரும்பினா அவன் ஃபைனலா பார்த்துட்டு இருக்க திசை என்ன? கிழக்கு. ஓகேவா? கிழக்கு. டி ஆப்ஷன். ஓகேவாமா? சோ இன்னைக்கு வந்து அகைன் ஒரு 35 क्वेश्चंस பார்த்துட்டோம். சோ 35 நம்ம நிறையவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 30 இல்ல 40 क्वेश्चंस பார்த்திருக்கோம். 75 क्वेश्चंस முடிச்சிருக்கோம். சோ 40 क्वेश्चंस பார்த்திருக்கோம். சோ அடுத்ததா வந்து ஒரு क्वेश्चंसோட நம்ம வந்து உங்களை மீட் பண்றோம். அடுத்த ஒரு 30 क्वेश्चनோட அடுத்த வாரம். Thank you.